அண்மை செய்தி வானகரத்தில் நடைபெறும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க இபிஎஸ்க்கு முழு அதிகாரம் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க இபிஎஸ்க்கு முழு அதிகாரம் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் இரண்டாவது தீர்மானம் ஒரு முக்கிய தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டணி குறித்து முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை வழங்கக்கூடிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பொதுத் தேர்தலை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிகளுக்கு அதிமுக தலைமை தாங்கும் எனவும் அதிமுகவினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கட்சிகள் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய முழு அதிகாரம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்குவதாக இந்த பொதுக்குழு ஒருமனதாக முடிவு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த கூட்டணியை அமைப்பதற்கான முழு அதிகாரம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக அதிமுகவினுடைய பொதுக்குழு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியினுடைய ஒரே நோக்கம் திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்குவதும், அதே போல தொடர்ந்து அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் அப்படியே தொடர்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது சம்பந்தமாக 2 பக்கங்களுக்கு அதிமுக சார்பில் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டு புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் கூட்டணியின் நோக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடியவையாகவும், கூட்டணியிலே தலைமையை ஏற்றுக்கொள்பவர்களாகவும், கூட்டணியினுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முழு மனதோடு ஒத்துழைப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூட்டணியில் யாரை இணைப்பது என்பதை முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் தான் இருப்பார் என்றும், அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளை இந்த கூட்டணியில் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் இந்த பொதுக்குழு ஒப்புதல் கொடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தீர்மானம் அதிமுகவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. மொத்தம் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் திமுக சம்பந்தப்பட்ட திமுக அரசை விமர்சனம் செய்து பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.